தமிழகத்தில் இருசக்கர வாகனங்களுக்கு நிகராக ஊருக்குள் கார்கள் பெருகி வரும் நிலையில் பார்க்கிங் பிரச்சனை முக்கியமான விவகாரமாக விஸ்வரூபம் எடுத்து வருகிறது. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அடுத்த மாரப்பாடி பழையன்விளையை சேர்ந்த முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரர் பிரகலாதன் என்பவர் புதியதாக கார் ஒன்றை வாங்கியுள்ளார். தற்போது கூடன்குளத்தில் பணிபுரிந்து வரும் பிரகலாதன் காரில் வீட்டுக்கு செல்ல வழிகேட்டு அண்ணன் மனைவி வசந்தாவிடம் தகராறு செய்துள்ளார். வீட்டை சுற்றி சுவர் கட்டப்பட்டு விட்டதால் பிரகலாதன் தனது காரை தெருவில் நிறுத்திவிட்டு நடந்து செல்ல வேண்டிய நிலை இருந்துள்ளது. இதற்காக அவ்வப்போது அண்ணி வசந்தாவிடம் பிரச்சனை செய்து வந்துள்ளார். ஆனால் அவரோ மறைந்த தனது கணவரின் பங்கிற்கு கொடுக்கப்பட்ட இடம் என்பதால் அதனை விட்டுக் கொடுக்க மறுத்ததாக கூறப்படுகிறது. கார் பார்க்கிங்கிற்கு தேவையான இடம் தராததால் வசந்தா மீது ஆத்திரத்தில் இருந்த பிரகலாதன் திங்கட்கிழமை காலை வசந்தாவின் வீட்டிற்குள் நுழைந்து தகராறில் ஈடுபட்டு அங்கிருந்த பொருட்களை அடித்து உடைத்ததாக கூறப்படுகிறது. அதன் பின்னரும் ஆத்திரம் அடங்காத நிலையில் அங்கே கிடந்த மண்வெட்டியை எடுத்து அதன் கைப்பிடியை கொண்டு வசந்தாவை கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த வசந்தா நிலை குலைந்து மயங்கி கீழே விழுந்துள்ளார். உடனே அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த வசந்தா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். வசந்தா உயிரிழந்ததால் அவரது 3 பிள்ளைகளும் நிர்கதியாய் தவித்து வருகிறார்கள். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த அருமனை போலீசார் முன்னாள் படைவீரர் பிரகலாதனை கைது செய்தனர். பார்க்கிங் செய்ய இடம் கொடுக்கவில்லை என்பதற்காக நிகழ்த்தப்பட்ட கொடூர சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக மார்த்தாண்டம் செய்தியாளர் அனீஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.